கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 14 புதன்கிழமை காலவேளை. இந்த காலவேளையில் மனிதர்களாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து போய் கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே மிக அதிகமாக குறைந்து போய் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். மனிதன் இன்றைக்கு எதை குறித்தும் பயப்படுவதில்லை. அழிவு வருகிறது என்று சொன்னாலும் அதை குறித்து பயப்படுவதில்லை. கொள்ளை நோய் வருகிறது என்று சொன்னாலும் அதை குறித்தும் பயப்படுவதில்லை. பயமில்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேத புத்தகத்தில் பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில்தான் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானம் நமக்கு கிடைக்கிறதா? பயத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவருக்கு தேவ பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவனுக்கு ஞானம் கிரியை செய்யும். அது என்ன ஞானம்? தேவ பயத்திற்கும் ஞானத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் படித்தீங்கன்னா பைபிளில் முதல்ல அந்த ஞானம் என்ன அப்படின்னா, ஒரு தவறை செய்வதற்கு முன்பதாக இது சரியா தவறா என்கிற சிந்திக்கிற ஞானத்தை தேவ பயம் கட்டளையிடுகிறது. உதாரணமாக யோசேப்பு போத்திப்பாருடைய மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள். போத்திப்பாரின் மனைவி யோசேப்பினிடத்தில் பாவம் செய்ய வருகிறாள். ஆனால் யோசேப்புக்கு ஒரு ஞானம் வெளிப்படுது பாருங்கள். நீ அவளுடைய மனைவியாக இருக்க என்று சொல்லுகிறான். அதான் ஞானம். அந்த தேவ பயம் அவனுக்குள்ளே இருந்ததுனால ஞானம் வெளிப்படுகிறது. நீ அவருடைய மனைவியாக இருக்கு. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ பயத்தில் நிறைந்தவர்களாக இருந்தால் தவறு செய்வதற்கு முன்பதாக அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்கள் தவறு செய்யாமல் பாவம் செய்யாமல் தேவ பயம் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த நாளிலேயும் தேவ பயம் உள்ளவர்களாய் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பாவங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுவார். God bless you. Amen.